ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ தான் வேலைக்கு போயிட்டு வந்தேன். பசங்க வந்து நூடுல்ஸ் பண்ணி கேட்டாங்க. நான் பின்ன இது வீட்டில் இருந்த பொருட்களை வச்சு உடனே நூடுல்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு நினச்சேன். தக்காளி, பச்சை மிளகு, வெங்காயம், சிறிதளவுக்கு எண்ணெய் எல்லாம் விட்டு நல்லா கிளறி கொடுத்தேன். இனி கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் கிண்டி கொடுங்க. கொஞ்சம் நல்லா வதங்கியது வரைக்கும் கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். சிறிதளவு உப்பு போட்டு போட வேணும். நல்லா கிளறி கொடுக்கணும், நல்லா கிண்டி கொடுக்கணும். இது பசங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா பிடிக்கும் பசங்களுக்கு. நீங்கள் ஒரு வரைக்கும் செஞ்சு கொடுங்க உங்கள் பசங்களுக்கெல்லாம். அவங்க விரும்பி கேட்டாங்கன்னா 2 மினிட்ஸு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். அப்போ நீங்கள் 2 மினிட்ஸ் வைக்கும்போது கொஞ்சம் வெந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நூடுல்ஸை கட் பண்ணி அதில் போடணும். குறைச்சி தண்ணி ஊற்றி வைக்கணும். அதில் தண்ணி ஊற்றிட்டு அதை கொஞ்சம் நல்லா கிளறி விடணும். அப்போ அது நல்லா மிக்ஸ் ஆகும். அதில் நல்லா பிடிக்கணும் தக்காளி உள்ளியில். நல்லா கிளறி கொடுக்கணும். இதில் தேவையான அளவுக்கு மசாலா போட்டுட்டு இருக்கணும். அது அந்த பாக்கெட்லேயே வர அந்த மசாலையை தான் நான் போட்டேன். சிறிதளவுக்கு மிளகு பொடி கூட சேர்த்தேன். லைட்டாக மல்லி பொடி கூட சேர்க்கணும். சேர்த்தா கொஞ்சம் கூட டேஸ்ட் இருக்கும். சிறிதளவுக்கு அடுத்தது தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கணும். அப்போ அடியில் பிடிக்காது. அடுத்தது அதை எடுத்து வேறொரு பாத்திரத்தில் கடாயை வைக்க வேண்டும். அதில் வந்து 2 முட்டையை போட்டு கிண்டிட்டு அதில் இந்த நூடுல்ஸ் கிண்டினதை போட்டு கிண்ட வேண்டும். அதில் அப்போது நன்றாக இருக்கும். அது நல்லா கிண்டி கொடுக்கணும். இதை பசங்க எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்றத காட்டிலும் இது நல்லா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.